வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக கியாஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிடுகிறார் கிராமாலயா தாமோதரன். 1987ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கிராமாலயா அமைப்பு மூலம் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் சுமார் 30 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் 6 லட்சத்திற்கும் அதிகமான தனிநபர் கழிப்பிடங்களை கட்டிக் கொடுத்து இந்தியாவையே திரும்பி பார்க்கச் செய்திருக்கும் கிராமாலயா தாமோதரன். இவரின் சேவையை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி பாராட்டியிருக்கிறது. 35 ஆண்டு காலம் புரிந்த சமூக பணியின் மூலம் கிடைத்துள்ள நற்பெயர் தற்போது இவரை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் வகையில் ஊக்கமளித்துள்ளது. தொண்டு நிறுவனம் மூலம் பல்வேறு சமூக பணிகளை ஆற்றி வரும் கிராமாலயா தாமோதரன் தற்போது மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் சுயேட்சையாக தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளார். கியாஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிடும் கிராமாலயா தாமோதரன் அவர்கள் கடந்த 10 நாட்களாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் களமிறங்கி ஓட்டு வேட்டையாடி வருகிறார். இதுகுறித்து அவர் நமது சேனல் 7 தமிழ் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியை நாம் இப்போது காண்போம். நான் திருச்சியிலிருந்து சுயேட்சை வேட்பாளர் தாமோதரன் பேசுகின்றேன். திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் நான் கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். கடந்த 40 வருட காலமாக சமூக சேவை பணி செய்து வந்தேன். 21 வயதில் என் சமூக பணியை தொடர்ந்து 60வது வயதில் எனக்கு ராஷ்டிரபதி பவனில் அன்றைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களால் பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. இது நான் செய்த பணிக்கு அங்கீகாரமாக நான் நினைக்கின்றேன். பொதுமக்களுக்கு அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சுகாதார கழிப்பிட வசதி, மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நலக்கல்வி திட்டம், பெண்களுக்கு மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை 40 வருட காலம் எனது சேவையாக நான் செய்து வந்தேன். தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டுமென்றால் எனது நிறுவனம் மூலம் சுகாதார பணிகள் மட்டுமே நான் செய்து வந்தேன். அதை தவிர வேறு எந்த பணியும் செய்யவில்லை. ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வரும்பொழுது தொகுதி மேம்பாட்டுக்காக திருச்சி பாராளுமன்ற தொகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் எனது திட்டத்தை கொண்டு செல்ல முடியும். திருச்சி நாடாளுமன்றத்தில் 6 சட்டசபை தொகுதிகள் வருகின்றது. இந்த 6 சட்டசபை தொகுதிகளிலும் நான் எனது சேவையை செய்திருக்கின்றேன். அங்குள்ள கிராமங்களில் உள்ள மக்களுக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். என்ன மாதிரி சேவை பணிகள் செய்திருக்கின்றேன், எவ்வளவு நேர்மையாக செய்திருக்கின்றேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, மக்கள் அனைவரிடம் அன்பாக பழகுதல் ஆகியவற்றை நான் செய்துள்ளேன். மக்களை ஒருங்கிணைத்து மகளிர் சுய உதவி குழுக்கள், பெண்கள் கூட்டமைப்பை உருவாக்கி திருச்சி கிராமப்புறங்கள் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டையிலும் இது போன்ற பணிகளை செய்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் திருச்சி மாநகராட்சியில் உள்ள 187 குடிசை பகுதிகளிலும் திருச்சி மாநகராட்சி முழுவதும் எனது சுகாதார பணியை மாநகராட்சியுடன் இணைந்து 20 வருடமாக நான் செய்து வருகின்றேன். இந்த திருச்சி மாநகராட்சியுடன் இணைந்து திருச்சி மாநகராட்சி தூய்மை பணி திட்டத்தை கடந்த 25 வருட காலமாக மக்கள் அமைப்புடன் இணைந்து எனது சமூக பணியை செய்து வந்திருக்கின்றேன். திருச்சி மக்கள் என்னை நன்றாக அறிவர். திருச்சி மண்ணின் மைந்தன் நான். திருச்சியை பூர்வீகமாக கொண்டவன். ஆகையால் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். ரோட்டரி கிளப்பில் நான் சேவை செய்து வருகின்றேன். ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் அனைவரும் என்னை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். என்னுடைய கல்லூரி படிப்பும் பள்ளி கூட வாழ்க்கையும் இங்குதான் தொடங்கியது. அதனால் எனக்கு நிறைய நண்பர்களும் அது மட்டும் இல்லாமல் ஆர்வலர்களும் என்னை வாழ்த்தி பேசக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். 40 வருட காலத்துக்கு மேல் நான் பார்த்துவிட்டேன். பொது வாழ்வில் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர்கள் எந்த ஊர்களில் பொதுவாக இருக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் பொதுவாக வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அரசியல் கட்சிகள் திருச்சிக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. திருச்சியின் மண்ணின் மைந்தர்கள் எவ்வளவோ பேர் இருக்கும் பொழுது வெளி மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் தொகுதிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத நபர்களை வேட்பாளர்களாக நிறுத்துகின்றார்கள். அவர்கள் ஓட்டு கேட்க கூட சரியாக வருவதில்லை. ஓட்டு பெற்று வெற்றி பெற்ற பின் தொகுதியையும் திரும்பி பார்ப்பதில்லை. திருச்சி எப்பொழுதுமே ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக இருக்கின்றது. ஸோ திருச்சியையும் புதுக்கோட்டையும் உள்ளடக்கிய இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிறைய பணிகள் இருக்கின்றது. உதாரணத்திற்கு திருச்சி மாவட்டத்தின் போக்குவரத்து நெரிசலை தீர்த்து வைக்க எந்த திட்டமும் இதுவரை 40 வருட காலமாக செயல்படவில்லை. உதாரணத்துக்கு ஒரு ரிங் ரோடு, திருச்சி மாநகரை சுற்றிலும் ஒரு முழு வட்ட சாலை, அது அமைத்தால் திருச்சி மாநகராட்சியின்
திருச்சி மாநகரத்தின் போக்குவரத்து நெரிசலை நாம் தவிர்க்க முடியும். துவாக்குடி சர்வீஸ் ரோடு இது நீண்டகால மக்களின் கோரிக்கை. பல நூற்றுக்கணக்கான பேர்கள் விபத்தில் இறக்கின்றார்கள். அங்குள்ள மக்கள் போராடி வருகின்றார்கள். அந்த பிரச்சனையை எந்த அரசியல்வாதியும் கண்டுகொள்வதில்லை. ஸோ இது போன்ற திருச்சி மக்களின் குடிநீர் பிரச்சனை இப்பொழுது அதிகரித்து வருகின்றது. காவிரி தாயின் மடியில் நாம் இருந்தாலும், காவிரி நம் திருச்சி நகரத்தை கடந்து சென்றாலும் குடிநீர் பிரச்சனை தற்பொழுது தலையெடுத்து வருகின்றது. குடிநீர் பிரச்சனையை தீர்க்கவும் திருச்சி மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளுக்கும் எல்லா கட்டமைப்பு வசதிகள் செல்வதற்கும் திருச்சி மாநகரத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளை மேலும் நிறைய தரம் உயர்த்தி உலக தரத்திற்கு கொண்டு செல்வதற்கும் நான் பாடுபடுவேன்.